வணக்கம். நான் உங்கள் குருநாதன். ஒரு சில குழந்தைங்கள் பார்த்திங்கன்னா 3 வயசாயும் அந்த குழந்தைங்களுக்கு பேச்சு வராது. அதே மாதிரி ஒரு சில குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்கி திக்கி பேசுவாங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருப்பாங்க. அப்போது அந்த ட்ரீட்மெண்ட்லேருந்து நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா நமக்கு கடவுளுடைய அருள் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கூடிய சீக்கிரமே எல்லாமே சக்ஸஸ் ஆகிடுங்க. நான் உங்களுக்கு ஒரு 2 கோயில் சொல்கிறேன். இந்த 2 கோயிலுமே ரொம்பவே சக்தி வாய்ந்த கோயில்கள் தான். இந்த பேச்சு குறைபாடு இருக்கக்கூடிய குழந்தைங்கள இந்த கோயிலுக்கு நீங்கள் அழைச்சிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக கூடிய விரைவிலே நல்ல பேச்சு ஆற்றல் கிடச்சிருங்க. அப்படிப்பட்ட சிறப்பான இந்த 2 கோயிலை பற்றி பார்ப்போம். முதலாவதாக பார்த்திங்கன்னா நான் ஒரு பெருமாள் கோயில் சொல்கிறேன். அதுக்கு அடுத்ததாக ஒரு சிவன் கோயில் சொல்கிறேன். உங்களுக்கு எது பக்கமாக இருக்கோ அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. முதலாவதாக பார்த்திங்கன்னா ஒரு பெருமாள் கோயில் சொல்கிறேன். இந்த பெருமாள் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே பார்த்திங்கன்னா ஐயம்பாளையங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய ஊமைக்கு வாய் கொடுத்த உத்தமராயர் பெருமாள் கோயில். ஒரு சின்ன மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் கோயிலுங்க இது. இது ரொம்பவே பழமை வாய்ந்த கோயில் இது. இந்த கோயில் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை போய் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது ரொம்பவே சிறப்புங்க. எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பெருமாளுக்கு நீங்கள் தேன் வச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு அந்த தேனை நீங்கள் உங்களுடைய குழந்தைக்கு தினசரி நீங்கள் அந்த தேனை நீங்கள் நாக்கில் தடவிட்டு வரும்போது கூடிய விரைவிலேயே உங்களுடைய குழந்தை கண்டிப்பாக பேச ஆரம்பிச்சிருங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான திருத்தலங்க இது. இது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய பெருமாளை நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு அந்த மலை மேலேயே நீங்கள் உட்காந்து 108 முறை ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் வரணுங்க. அப்படி செய்யும்போது கூடிய சீக்கிரமே உங்களுடைய குழந்தைக்கு இருக்கக்கூடிய பேச்சு ஆற்றலில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் முற்றிலுமாக விலகுங்க. கூடிய சீக்கிரமே உங்களுடைய குழந்தை நல்லபடியாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்ததான் இந்த உத்தமராய பெருமாள் கோயிலுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா இந்த ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருந்த ஒரு சிறுவனுக்கு பிறவியிலேருந்தே பேச்சாற்றல் இல்லை. அப்போது அந்த சிறுவனுக்கு இங்கே இருக்கக்கூடிய பெருமாள் காட்சி கொடுத்து அதுக்கப்புறம் அந்த சிறுவன் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நிகழ்வு தான் இன்றைக்கும் அங்கே திருவிழாவாக கொண்டாடுறாங்க. அது என்றைக்கு அப்படின்னா தை மாதம் காணும் பொங்கலுக்கு அடுத்த நாள் இந்த நிகழ்வு நடந்திருக்குங்க. அதனால் இந்த நாள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய திருவிழாவாக மகர திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்கங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான திருத்தலங்க இது. அடுத்ததாக இருக்கக்கூடிய சிவபெருமான் திருத்தலம் எது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது எங்கே இருக்குது அப்படின்னா நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய திருக்கோலக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தலங்க அது. இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய இறைவனுடைய பேர் சப்தபுரீஸ்வரர். இங்கே இருக்கக்கூடிய அம்பாளுடைய திருப்பேர் என்ன அப்படின்னா ஓசை கொடுத்த நாயகி. இந்த திருத்தலத்தோட சிறப்பு என்ன அப்படின்னா ஞானசம்பந்த சிறு குழந்தையாக 3 வயதாக இருக்கும்போது சீர்காழி பிரம்ம தீர்த்த கரையில் அம்பிகை ஞானப்பால் கொடுக்குறாங்கங்க. தோளுடைய செலியன்னு சொல்லிட்டு பாமாலை பாடுறாருங்க. அதுக்கு அடுத்த நாளே ஞானசம்பந்தர் இந்த திருக்கோலக்கா திருத்தலத்துக்கு வந்துட்டு மடையில் வாழை பாய மாதரா அப்படின்ற பதிகத்தை 2 கைகளும் தட்டி தட்டி இந்த சிவபெருமானை நோக்கி பாடுறாருங்க. அப்படி பாடும்போது அந்த பிஞ்சு கைகள் ரொம்பவே சிவந்து போயிடுது. உடனே சிவபெருமான் என்ன செய்கிறாரு அப்படின்னா பொன்னாலான பொற்றாளத்தை கொடுக்குறாருங்க. அம்பிகை புரிஞ்சுக்கிறாங்க. சிவபெருமானுடைய அன்பனுடைய மிகுதியால் பொற்றாளத்தை கொடுக்குறாரு. இருந்தாலும் இதுலேருந்து சத்தம் வராது அப்படின்றதுக்காக இங்கே இருக்கக்கூடிய அம்பிகை அந்த பொற்றாளத்துக்கு ஓசை கொடுக்குறாங்கங்க. அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய அம்பிகையோட பேர் ஓசை கொடுத்த நாயகிங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான திருத்தலங்க இது. உங்களுடைய குழந்தைக்கு பேச்சாற்றலில் குறைபாடு இருக்கக்கூடிய குழந்தைய அழைச்சிட்டு இங்கே இருக்கக்கூடிய இறைவனும் இங்கே இருக்கக்கூடிய இறைவிக்கும் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தை கூடிய சீக்கிரத்திலே கண்டிப்பாக பேசுவாங்க. இதுதான் பரிகாரம் என்ன அப்படின்னு சொன்னால் இருக்கக்கூடிய இறைவனும் இறைவியும் தேன் வச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு இந்த தேனை உங்களுடைய குழந்தைக்கு தினசரி உங்களுடைய குழந்தையோட நாக்கில் நீங்கள் தடவிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுடைய குழந்தை கூடிய சீக்கிரத்தில் பேசிடுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய கோயில் பிரகாரத்தை நீங்கள் 9 முறை வலம் அடுத்ததாக 9 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா கூடிய விரைவிலே உங்களுடைய குழந்தை கண்டிப்பாக பேசிடுவாங்க. கவலைப்பட தேவையில்லைங்க. மொத்தம் நான் உங்களுக்கு 2 கோயில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க. உங்களுக்கு எது பக்கமாக இருக்கோ இந்த 2 கோயிலில் எந்த ஒரு கோயிலுக்கு வேணாலும் நீங்கள் போகலாம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சு இந்த கோயிலுக்கு நீங்கள் போய் பலன் அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை எனக்கு இப்போ தான் இது தெரியுது அப்படின்னாலும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அதனால் இந்த 2 கோயிலில் எந்த கோயில்னாவது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு உங்களுடைய குழந்தைக்கு ஏதாவது குறைபாடுகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குணமாகணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேங்க. நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி நன்றி நன்றி.